நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இந்த இடம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நிறைவாக ஒரு மேலும் இந்த அக்கினியை அபிஷேகத்தை ஊற்றுன தகப்பனே வரப்போகும் அனைவரையும் வெகு சீக்கிரத்தில் இடத்திலே வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் ஸ்துதியும் நீரே எங்களோடு இருந்து பொருட்படுத்தி ஏறெடுக்கிற தகப்பனே ஆவியானவரே நாங்கள் அல்ல தகப்பனே நீங்களே எங்களோடு இருந்து பேசின தகப்பனே உங்கள் வாயில் வர ஒவ்வொரு பாடல்களும் முகமுகத வார்த்தைகளாக இருக்க வேண்டும் தகப்பனே ஆவியானவரை எங்களை பயன்படுத்துகிற தகப்பனே அப்பா பிதாவானவரை இந்த இடம் முழுவதும் நீர் வேலையெடுத்து பாதுகாத்து ஒரு அபிஷேகத்தை ஊற்றின தகப்பனே நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் எங்கள் பாவங்களெல்லாம் நீர் மன்னித்து தேவன் நீர் ஒருவரே தகப்பனே அப்பா பிதாவானவரே எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிற தகப்பனே ஆவியானவரே நீரே இந்த இடத்திலே ஆசீர்வதித்து முதல் பிரசன்னத்தை இந்த இடத்திலே நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயெடுக்கிற தகப்பனே ஆளுகை செய்யும் ஆவியானவரே வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும்
உடைத்து விடும் உருமாற்றும் உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே சரியாய் தந்தே பரிசுத்தமானவரே அப்பாவை அறிந்திடலும் வெளிப்பாடு சாருமையா அப்பாவை அறிந்திடலும் வெளிப்பாடு சாருமையா மனக்கண்கள் ஒளி பெறலும் மனக்கண்கள் ஒளி பெறலும் மகிழையின் நற்சாரமே மகிழையின் நற்சாரமே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே இதய பாதையிலே எழுந்திடும் வார்த்தை என் இதய பலகையிலே எழுந்திடும் வார்த்தை மையாளல்ல உன் கையாளே மையாளல்ல உன் கையாளே எழுதிடுமே குறிசே எழுதிடுமே குறிசே ஆளுகை செய்யும் ஆவியானவரே வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே. அப்பா பிதாவே, அன்புள்ள பிதாவே, நித்திய பிதாவே, பரலோகத்தின் ராஜாவே, என்னை நடத்தி வந்தவரே, என்னை சுமந்து வந்தவரே, கண்மணி போல காத்தவரே, உள்ளங்கள் துணி தேய்த்துள்ளவரே, நீதி துஷ்டமே, கல்வாரி நாயகரே, என்னை உண்டாக்கின பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே, நீ வெளிப்பாசினால் தொழில்களும் வச்சானுஷிகளும் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைக்காக கையில் வேலையெல்லாம் உயர்ந்த கர்த்தருடைய ஆசிரியப்பாய் வார்த்தைக்காக சீக்கிரத்தை குறித்து உனக்கு மீது நாளை கர்த்தரை வைத்து
எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவைப் போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவைப் போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. யோர்தானைப் போல நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. யோர்தானைப் போல நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமையா. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. பாகாலும் நம்மை நான் உயர்த்திடவே. பலமான வல்லமை தாரும் தேவா. பாகாலும் நம்மை நான் உயர்த்திடவே. பலமான வல்லமை தாரும் தேவா. சத்துருக்களும் முன் வீழ்த்திடவே. வானத்தில் அக்கினி ஊற்றுமையா. சத்துருக்களும் முன் வீழ்த்திடவே. வானத்தில் அக்கினி ஊற்றுமையா. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரரும் நீங்கள்தானே. சர்வ வல்லவரும் நீங்கள்தானே. சமாதானக்காரரும் நீங்கள்தானே. சர்வ வல்லவரும் நீங்கள்தானே. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கள்தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்கள்தானே. அதிசய தேவன் நீங்கள்தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்கள்தானே. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீர் இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்கள்தானே. தாங்கும் சுமையாகி நீங்கள்தானே. தாயும் தகப்பனும் நீங்கள்தானே. தாங்கும் சுமையாகி நீங்கள்தானே.
எனக்கு அகமெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே, எனக்கு அகமெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் நம்மளோட எப்போது இருக்கிறதால நம்ம யாருமே சோர்ந்து போகக்கூடாது. வந்திருக்கிற கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம கதறும் போது, நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்மளோட இருந்து நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுப்பாங்க. எல்லாரும் இருந்துச்சு தகப்பனே சோதர ராஜா சோதர சிவப்பா அப்படின்னு வல்லமையோடு சோதரிக்கிறோமப்பா. ராஜாதி ராஜாவை சோதரிக்கிறோமப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை சோதரிக்கிறோமப்பா. ஆவியின் அபிஷேகத்தில் சோதரிக்கிற தகப்பனே அன்பின் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் இறங்கி வாரி தகப்பனே வாருமப்பா. ஒரு வல்லமையான எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே. சோதரமப்பா சோதரமப்பா. அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் அக்கினியை ஊற்றுங்க தகப்பனே. ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. உலக மக்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. உலகத்தில் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோமப்பா. அப்பா யாரையும் எந்த ஒரு தொற்றும் தொடாதவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சோதரிக்கிற தகப்பனே. சோதர தகப்பனே. அப்பா பிதாவானவரை சோதரிக்கிற தகப்பனே. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் எல்லா ஆசீர்வதித்த கிருபைக்காக சோதரிக்கிற தகப்பனே. சோதரமப்பா சோதரமப்பா. சுதிக்கிற தகப்பனே. சுதிக்கிறோமப்பா. ஆவியானவரை சுதிக்கிறப்பா. ஆண்டவரை சுதிக்கிறோமப்பா. தாவீது ராஜாவே சுதிக்கிறோமப்பா. சாரோனி ரோஜாவே சுதிக்கிறோமப்பா. ஸ்ரீ புஷ்பமே சுதிக்கிறோமப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை சுதிக்கிற தகப்பனே. எங்களுக்காக சுதிக்கிற தகப்பனே. ராஜாதி ராஜாவே சுதிக்கிறோமப்பா. சேனைகளின் கர்த்தாவே சுதிக்கிறோமப்பா. இருக்கிறவர் இருந்தவர் வரப்போகிறவருமான என் தேவனே சுதிக்கிறோமப்பா. சுதிக்கிற தகப்பனே. சுதிக்கிறோமப்பா. வல்லமையோடு இறங்கி வரப்போகிறவரை சுதிக்கிறோமப்பா. அப்பா ஸ்தோத்திரமப்பா. 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 சுதிக்கிற 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 தகப்பனே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர்
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. நீரும் தீமழை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய முடியாத ஜீவங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்ல முடியாத ஜீவங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவரின் அளவற்ற கிருபைகளுக்காய் அவர் முழுவதும் தோத்திரம். அவர் முழுவதும் தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். திருப்பாடல் 110. திருப்பாடல்கள் அதிகாரம் 110. இறை வார்த்தைகள் 1-7 வரை. ஆண்டவரும் அவர் தேர்ந்து கொண்ட அரசரும் ஆண்டவரின் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார். நீர் ஒரு படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உயர்த்தளிப்பர். வைத்தியரின் கருவில் இருந்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். என் தலைவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார். தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார். வழியில் உள்ள நீரோடை இருந்து அவர் பருகுவார். ஆகவே அவர் தலைநிமிர்ந்து நிற்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தாய் போல தேற்றி உன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நெஞ்சேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நெஞ்சேசையா. உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உன்னை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உன்னை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்வே ஏசையா, எப்போதும் என் வாழ்வே எப்போதும் என் வாழ்விலே ஏசையா, எப்போதும் என் வாழ்விலே
மணி போல சொந்தம் என்னை தோளும் போது அதை மணி போல உருகிட செய்பவரே. மணி போல சொந்தம் என்னை தோளும் போது அதை மணி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறைத்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறைத்தன்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் என்னை என்றும் காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் என்னை என்றும் காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என்னை இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என்னை இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களை பற்றி நாம் தியானம். யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்? கேட்டு சொல்றேன். அப்புறம் வேற யாரு? எலியா. சரி, ரெண்டு பேரும் நேரடியாக எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். மற்றும் ஒரு இயேசு கிறிஸ்து அவர் அது தானாகவே எடுத்துக் கொள்ளப்படல, தானாகவே நாம் பைபிள் காணப்படுகிற நாம் காரியங்கள் மோசே இறந்த உடனே எடுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் நாம் ஏனோக்கை பற்றி வாசிப்போம். கடற்கடல் 5ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். கடற்கடல் 5ஆம் அதிகாரம் 19 24 வாசிப்போம். ஏனோக்கை பெற்ற பெண் 800 வருஷம் உயிரோடு குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருடம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பெண் 300 வருடம் தேவனோடு சந்தித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய
நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். Praise the Lord. Praise the Lord. புதுவடிப்பு வாசிங்க. ஏனோக்கு பிறந்த பின் ஏரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரேது இறந்தான். ஏனோக்குக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்துசேலை பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்குக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டான். Praise the Lord. இங்கே ஏனோக்கை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு ஒரு குடும்பம் 65 வயது இருப்பவனுக்கு மெத்துசலான்னு ஒரு பையன் பிறக்கிறான். எத்தனை வருடங்கள் ஆண்டோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்? 300 வருடங்கள் ஆண்டோடு உறவாடி கொண்டார். அப்போ 6 நாளிலே மொத்தம் வாழ்ந்தது 365 வருடங்கள். 300 வருடங்கள் ஆண்டோடு உறவாடி கொண்டே இருந்தான். உறவாடி கொண்டே இருந்து குமாரனையும் குமாரத்தையும் ஏற்பட்டால் இப்போ எப்படிப்பட்ட உறவு? இன்னைக்கு பல பேர் நம்ம நினைக்கிறோம் பொது நிறுவனம்லாம் ஆண்டோடு ஒத்தித்திருக்க முடியாது. சுதந்திரத்தில் இருக்கிறவர்கள் அவங்க தான் அதுக்கு தேர்ந்து விடப்பட்டவர்கள், அவங்க தான் ஆண்டோடு அதிகார செலவு செய்யணும். ஆனால் வேதம் அப்படி கற்பிக்கிறது. வேதம் எழுதுறது மெத்துசலா ஒரு திருமணமானவன், குழந்தையை பெற்றவன், ஆண்டோடு உருவாடி கொண்டிருந்தவன். ஆண்டோடு உருவாடி கொண்டிருந்து குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான், குடும்பத்தின் தேவையை சந்தித்துக் கொண்டிருந்தான், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு குடும்பத்தோடு சமாதானத்தில் சந்தித்ததும் இருந்தார். ஆனால் குடும்பத்தில் உள்ள ஆட்களை தேவன் ஆசீர்வதிப்பது மிகப்பெரிய ஒரு காரியம். எப்பொழுதுமே வேதத்தில் ஆகிய ஆதாமை வியாபாரி தான் ஆண்டுகிறாரு ஆசீர்வதித்தார். நோவாவின் காலத்திலே நோவாவின் மனைவியும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டுகிறாரு ஆசீர்வதித்து அந்த ஜனப்பிரதியாக தக்க வைக்கிறார். அப்பெல்லாம் யாரும் குருக்கள் கிடையாது, ஆசாரியம் கிடையாது. குருக்கள் ஆசாரி இருந்தாலும் அவர்களால் தேவனுடைய சித்தப்படி திருமணமானவர்களாக தான் இருந்தாலுடைய தங்கள் சுய விருப்பத்தின்படி திருமணம் செய்யாமல் யாரும் இருந்தது கிடையாது. அப்ப இந்த ஏனோக்கு எப்படி ஆண்டவரும் உறவாடி கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்தார் என்பதுதான் குடும்பத்தில் இருக்கிற நமக்கு இது ஒரு சாட்சி பொருளாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர் யாரோட சேர்ந்து இருக்க முடியும்? ஆண்டோடு ஒத்திருக்க முடியும். முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஜெபம் பண்ணணும், அப்புறம் பாவம் செய்யாம இருக்கணும், அப்புறம் ஆண்டோடு இருந்தாலே பாவம் செய்யாம இருந்துடும். ஆண்டோடு இல்லாதனால என்ன பண்றோம்? ஆண்டோடு இருந்தாலே இருக்கணும். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதில்தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதில்தான் இதயத்தின் ஏக்கமையா. அப்ப தேவனோடு ஒன்றித்திருக்கிறப்ப எல்லா வேலைகளும் நம்மால் கண்டிப்பாக செய்ய இதைத்தான் ஏனோக்கு என்ற வார்த்தைகள் நமக்கு இருக்கிறவர். குடும்பத்தை கவனித்தான், குடும்பத்தின் தேவைகளை தெரிவித்தான், மனைவியோடு வாழ்ந்தான், பிள்ளைகளை என்ன பண்ணா பராமரித்தான். இந்த எல்லா வேலைகளையும் குடும்பத்திலிருந்தே செய்ய தேவனையே தேவனோடு கூட இருக்க முடியும். அவன் என்ன பண்ணா ஆண்டோடு வாசிப்போம். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின் அவனை காணவில்லை. ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். கடவுள் அவனை என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். நடந்தார் உம்மோடு கூட ஏகிகள் என்றழைத்தி. ஏனோக்கு நடந்தார் உம்மோடு கூட உம்மோடு கூட நடந்திடுமே
உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா காத்திராமல் தீரையா கண் கலங்காமல் காத்தீரையா காத்திராமல் தீரையா ஏனோ நடந்த உமோடு கூட எடுத்துக் கொண்டீரையா பிரதான மேய்ப்பனை வெளிப்படும் போது மகிமையின் வீரம் எத்தனைவே ஏனோ நடந்தான் உமோடு கூட எடுத்துக் கொண்டீரையா பிரதான மேய்ப்பனை வெளிப்படும் போது மகிமையின் வீரம் எத்தனைவே உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா காத்திராமல் பேசீரையா. எபிரேயர் 11:5 வாசிப்போம். எபிரேயர் 11:5. நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக் கொண்டதால் அவரை காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையாளன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அப்ப ஏனோக்கு விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே மரணத்தை காணாதபடிக்கு என்ன பண்ணாரு? மரணம் அடையப்பட்டார். எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டவருக்கு மரணம் ஏற்படுவதில்லை. ஆனா என்ன வாழ்க்கையுது? ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அவன் காணப்படாமல் போனான். தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி தேவனை அவர் என்ன பண்ணாரு? அப்ப தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டவர்கள் யாருக்கு பிரியமானவர்கள்? இதுதான் நம்முடைய திருச்சபையிலே குறைவுபாடாக இருந்திருந்தால் என்ன காரணம்? தேவனுக்கு பிரியமானதாக இருப்பதை விட்டுட்டு எல்லோரும் மனிதர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சபையை நடத்துவர்களுக்கு இன்னைக்கு பிரியமா இருப்பாங்க என்று பார்க்கிறோம். அதனால மக்கள் யாருக்கு பிரியப்படாங்க? கடவுளுக்கு பிரியப்படாங்க. ஏனோக்கு தேவனுக்கு பிரியப்படாதனால அவன் காணப்படாமல் ஆண்டவரை எடுத்துக் கொண்டார். அடுத்த வருடம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல நமக்கு விசுவாசம், நம்பிக்கை. இப்ப நீங்க தேவனுக்கு பிரியமில்லாமல் பல மக்கள் இருக்கிறார்களா? என்ன இருக்கிறார்கள்? விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உண்மையிலே தேவனை தேடுவர் என்றால் தேவனை தேடினா தேவனை பலப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார் காரியம் நமக்குள்ளே இருக்கணும். அது இல்லாததான் தேவனை விட்டுட்டு வேற இடத்துக்கு மக்கள் தேடி போறாங்க. ஜாதகம் எழுதி எழுதுறாங்க, தேவனால் செய்ய முடியாத ஜாதகம் செஞ்சு நல்ல நேரம் ஏன் பார்க்குறாங்க? தேவன் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை படைச்சு வச்சிருக்காரு. ஆனால் தேவன் கெட்டவர்களால மனிதன் படைத்த நல்ல நிறவர்கள் தேடுகிறார். இதனால் அந்த கிறிஸ்துவ மக்கள் பார்க்கிறாங்க, தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்ததை விட புறநிலைத்து மக்கள் கொடுத்தது நல்லது நினைக்கிறப்ப யார் மேல் விசுவாசம் நம்மளுக்கு? இதை அங்கீகரித்த கிறிஸ்துவ வழிநடத்தவர்களும் என்ன செய்யணும்? இதை கற்றுக் கொடுக்கணும் மக்கள். அப்ப ஏனோக்கு ஆண்டவரை விசுவாசத்தினாலே ஆண்டவரை பிரிதினாலே என்ன பண்ணாரு? எப்போதும் என்னோடு எப்போதும் தேவனோடு இருக்கிற
எப்படி நாம் வீட்டில் செய்வது? சும்மா இருக்கிறோம்னா ஒரு பாடம், சும்மா இருக்கிறோம்னா ஒரு பாடம் இல்லை, அனுபவத்திலே அனுபவிக்கணும்னா பேசி கொண்டிருக்கலாம். இது பாடவழியாக இந்த வார்த்தையாக பேசலாம். வீட்டில் இருக்கிற வேதாகத்தை எழுதினோம்னா நாம் படிக்கலாம், வைக்கலாம், இல்லைன்னா ஸ்தோத்திர பலிகள் பண்ணலாம். இல்லை ஆண்டுடைய சத்தத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு பல ஏழு ஏன் இப்படி ஆண்டுகளை சேர்த்து போனாருன்னா யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாரு? எடுக்கிறாங்க, பேசிக்கிட்டே போனாங்க. என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நாம் தேவத்தை பேசுவோம். தேவன் பேசுறாரா? பேச சத்தத்தை கேட்கிறோமா? என்ன பேசுறாரு? நீங்க என்ன பேசுறாரு? நேற்று என்ன பேசுறாரு? உண்டான பேசுறாரு? நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கேன், பாட்டு பாடுறேன், வேதத்தை படிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். அவர் என்னோட என்ன பேசுறா? இன்னைக்கு பல பேர் செவி கொடுக்குறது, பல பேர் என்ன தேவன் பேசும் சத்தத்துக்கு என்ன பண்றதுல செவி கொடுக்குது. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். சோதோம் கோமரை அழைக்கப்படுறப்ப ஆண்டோட பேசினார். 40 பேர் இருந்தா போதுமா, 30 பேர் இருந்தா போதுமா, 20 பேர் இருந்தா போதுமா, எல்லாம் பேசி கிடையாது. 10 பேர் அழைப்பினார். கேட்டவரு ஆண்டவர் அப்புறம் என்ன பண்ணாரு? எழுந்து சென்று விட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஆபிரகாமோட உட்கார்ந்து எப்படி பேசியிருக்காரு? உட்கார்ந்து பேசினாரா? அப்ப தேவன் ஆண்டோடு உட்கார்ந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வைத்தலாம் மனிதனோட உட்கார்ந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படித்தான் யாரோட பேசியிருந்தார்? ஏனோ 2 பேரும் வாக்கிங் போற மாதிரி, 2 பேரும் வேலைக்கு போற மாதிரி, 2 பேரும் இருந்து பேசிக் கொண்டிருந்தார். வைத்தலாம். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே என் சத்தத்தை ஆண்டோடு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் ஆண்டோடைய சத்தத்துக்கு நான் இன்னைக்கு செவி கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கும் பொழுதும் பாடல்களை பாடும் பொழுதும் ஆண்டவர் குறைகிறாரு. அப்ப இன்னைக்கு வேதத்தை படித்தோம். இதன் வழியாக ஆண்டவர் என்ன பேசுறாரு? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும், தியானிக்கணும். ரைஸ்களா உடனே ஆமின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. உடனே ஆத்மாவை கட்டளை வந்துடக்கூடாது. உடனே பிதாசம் போட்டு வந்துடக்கூடாது. உடனே இருந்து என்ன பண்ண முடியலா? ஆண்டவரே என்னோட பேசி சொல்லி ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை இருக்கணும் நாம் கேட்கும் பொழுதுதான், ஆண்டவர் சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் தேவனுக்கான உறவு என்னப்படும் நிலப்படும். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களும் பல மக்களும் பல நேரங்களில் நிறைய விண்ணப்பங்களை வைக்கிறார், நிறைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார். எல்லா செய்யறாங்க, எல்லாம் நல்லது. ஆனால் தேவன் எனக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? 2 பேர் பேசிட்டு, 2 நானும் தம்பி பேசிட்டு, அவன் என்ன பேசுறான், நான் என்ன பதில் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், யார் கேட்பா? அவன் கேட்பான். கேட்டு அதை எப்படி சொல்லி திரும்பிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இதான் 2 பேர் பேசுறது இதான் காரியம். நான் மட்டும் பேசுறீங்கன்னா அது ஒரே ஆள் கிடையாது. ஆனால் ஜெபம் என்பது 2 பேர் பேசுறது ஒரு காரியம். அப்ப இயேசு பேசுகிற சத்தத்தை, தேவன் பேசுகிற சத்தத்தை நாம் செவிகொடாமல் போகும் பொழுது என்ன நடக்கிறப்ப? மோசேயுடன் ஆண்டவர் பேசினாரா? பேசினார் இல்லையா? தேவனுடைய சத்தத்தை கேட்டார் இல்லையா மோசே? அப்ப மோசே கேட்டுக்கா, ஆபிரகாம் கேட்டுக்கா. இன்னும் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசிகள் பல தீர்க்கதரிசிகள் கடைசியா திருவெளிப்பாட்டை யோவான் ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்டு திருவெளிப்பாட்டை எழுதி வைத்திருக்கார். எல்லாரும் கேட்டிருந்தார்கள் சொல்றப்ப நீங்களும் நானும் எது கேட்காமல் ஏன் இருக்கிறோம் என்றால் தேவன் ஒரு வழி பாதையாக மாறிடுச்சு. தேவனை தேடுவது ஒரு வழி பாதை. அப்படி தேடும் ஒரு நாள் ஒரு வழி பாதை மாறுவது ஏரோக்கை போல மாதிரி இருக்க ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அடுத்ததாக நாம் யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். யூதா புத்தகம் ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும், இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தர் வருகிறார் என்று யார் முன்னறிவித்தது? எப்ப சொன்னார்? ஆதாம்
தொடக்கநூலிலே எப்ப ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை இருப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றி அங்க அவபக்தியானவர்கள், அவபக்தியை பெருசுபடுத்தினவர்கள் இதெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும் என்று அதை தெளிவாக சொல்லப்படும். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது? ஏதாவது யார் சொல்லிக் கொடுத்தது? ஏதாவது ஏன் ஆண்டவருடைய பேசிக்கிட்டார், ஆண்டவருடைய பேசிக்கிட்டனால ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு? சொல்லிக் கொடுத்தார். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு 2ஆம் வருகை தேவனுடைய பற்றி ஆண்டவர்கிட்ட பேசினார். எப்படி அவபக்தியாளர்களுக்கு தேவபக்தியாளர்களுக்கு என்ன நடக்கிறது அவர் பேசுகிறார். அதை ஏனோக்கு கேட்டதையே யூதாவுக்கு பிறகு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் மோசேயை பார்க்கிறோம். மோசே எப்படி உடனே ஆண்டவர் வாசிப்போம். என்னாகும் 12:7 வாசிப்போம். என்னாகும் எண்ணிக்கைகள் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவர் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல. நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல. நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். நேர்முகமாகவும் தெளிவாகவும் ஆண்டவர் உருவையும் அவர் காண்கின்றான். ஆண்டவர் உருவையும் அவன் உருவையும் அவன் என்ன பண்றான்? அப்ப மோசே ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் உருவத்தை பார்க்கிறான். ஆண்டவர் முகமுகமாக அவனோடு என்ன பண்றான்? அப்ப அவரை பார்த்து கேட்கிறான். அப்ப மோசே தேவன் பேசுறது யார் கேட்கிறது? மோசே கேட்கிறார். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இது மாதிரி முகமுகமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம், வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் புதிய ஏற்பாட்டை நம்மோடு பேச மாட்டேங்கிறாங்க? என்ன பண்ணலாம்? நாம் என்ன பண்ண? இயேசு பேசுவது என்ன பண்ண? ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஒரு மன்றாட்டை வைக்கிறோம், வச்ச பிறகு ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுப்பார். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கோ, ஒரு வேலைக்கோ, இல்லை ஒரு பண வரவுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ விண்ணப்பத்தை வைக்கிறோம். ஆண்டவர் பதில் சொல்லுவார். பதில் சொல்றது நான் உட்கார்ந்து என்ன பண்றதை கேட்கறது கிடையாது. ஆனால் இந்த மோசே ஆண்டவர் உட்கார்ந்து பேசுகிறார். பேசி ஆண்டவர் பேசுறதை இவர் பதில் கேட்கிறார். இந்த திரும்பி பார்த்து கொண்டு வசனத்தை 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். மோசேயை பற்றி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவருடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை என்ன பண்ணான்? காண்கிறான். அப்ப யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவரை யாரை பார்க்க முடியும்? தேவனை முகமுகமாய் பார்க்க முடியும். முதலில் நாம ஏனோக்கை பார்த்தோம், இரண்டாவது மோசேயை பார்த்தோம். மோசே எப்படி மரித்தார் என்பதை இணைச்சட்டலோ உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்ப்போம். இணைச்சட்டலோ உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அதன்பின் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மானாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரை கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேவையும் பேர்ச்சி மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழி பரப்பினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே
ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. இன்று வரை அவர் அடக்கிற கல்லறை யாருக்கும் தெரியாது. மோசே இறக்கும் போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதில்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நினைவுற்றன. அப்புறம் மோசே மோவாபுகளை ஆண்டவர் கூட்டு போயிட்டு அந்த பள்ளத்தாக்கில் இறந்துவிட்டார். மக்கள் யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. யார் இறந்தவங்களை பார்த்து தெரியாது. அவர் தான் அவர் இறந்தாரு. அடக்குமுறை கல்வியார் யாருக்கா தெரியுமா? ஸோ அந்த மோசையை பற்றிய ரகசியம் இறந்து போயிட்டாலும் தெரிஞ்ச எல்லாருக்கும். ஆனால் எங்கே இறந்து போனார், எப்படி இறந்து போனார், எங்கே அடக்கம் போனார் யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மோசையின் சரீரத்தை வாசிப்போம். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். மோசையின் உடலை தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை படித்துரைத்து கண்டனம் செய்ய முடியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆண்டவரை கடிந்து கொள்வதாக என்று மட்டும். அப்ப மோசேயுடைய சரீரத்தை யாருக்கு தூக்கிட்டு போறது? மிக்கேல் தூக்கிட்டு போற. எங்க தூக்கிட்டு போறாரு? அடக்குமுறை இடத்துல தூக்கிட்டு போறப்ப யாருக்கு சண்டை போடுறது? சாத்தான் சண்டை போறான். ஏன் சண்டை போறான்? இந்த சரீரம் மண்ணுக்குரியது, இந்த சரீரத்தை எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். மிக்கவர் எடுக்கிறாரு, இதுக்கு நான் பொறுப்புல யாரு எடுத்து வர்றது? ஆண்டவர் எடுத்து வர்றாரு, நான் எடுத்துட்டு போறேன், நீ வேணா அவரை போய் கேட்டுன்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு. சரீரம் எங்க படிச்சுப்ப? எங்க படிச்சுப்ப சரீரம்? பரலோகத்துக்கு படிச்சுலாம். அதுல ஏதோ சரீரத்தோட பரலோகத்துக்கு எடுத்துக்கிறதா மறித்து போன மோசேயுடைய சரீரமானது எங்க எடுத்து போகப்படுது? பரலோகத்துக்கு எடுத்து. இவரெல்லாம் தேவனை என்ன பண்ணார்கள்? முகமுகமாய் தரிசித்தார்கள், முகமுகமாய் பேசினார். அடுத்ததாக எலியாவை பார்ப்போம். 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-4 வாசிப்போம். ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரியச்செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின் வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரியச்செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எடுத்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ கடலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையின் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எடுத்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எடுத்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடுமை மலையை அடைந்தார். அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேராலும் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பணிப்பிடங்களை தகர்த்துவிட்டனர், உம் இறைவாக்கினரை பலவாலும் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரை பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்கிறேன் என்றார். இப்ப எலியா 450 பாகாத்திரத்தை வெட்டி போட்ட பிறகு இயேசவேல் ராணி நாளைக்கு ஒரு கழுத்தில் தலை இருந்தால் பாருன்னு சொல்லி ஒரு சவால் விட்ட உடனே எலியா என்ன செய்திருக்கணும்? ஆண்டோட பேசுறது. எங்க போறாரு எலியா? பாருங்க யாராவது போச்சு சொன்னாங்களா?
போய் சூரியத்தில் படுத்து எடுக்கிறார். ஆண்டோட சூரியன் சாப்பாடு கொடுக்கல, சாப்பிட்டு திருப்பி விடுகிறார். திருப்பி தண்ணி எடுத்து நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்றார். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? அவருக்கு பாலவனத்து வேலையே. அப்ப எலியா தன் மூளையத்தை விட்டு வெளியே போறப்ப யார் வந்து பேசுறது? ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார். பேசி திருப்பி வந்து நடந்து போறார். எங்க போறாரு? ஒரே மாதிரி. எதுக்காக ஒரே போறாரு? எதுக்காக ஒரே போறாரு? ஆண்டவரே பேசுற கேட்கறது தான். ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரை எங்க போறது கேட்டுருக்கணும். கேட்கலையே வருது. எங்க போறாரு? ஒரே பருவத்திலே அங்க ஓபதியா என்ற ஒரு தீர்க்க தரிசி மாதிரி இருக்க நிறைய தீர்க்க தரிசனை இயேசுவின் நாளைக்கு வைத்து அடைத்து வைத்ததுதான். வாதிப்போம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வாதிப்போம் 18 அதிலே ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழைக்க முயன்ற போது அவர்களுள் 100 பேரை குவித்து 50ஆக மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். ஆகாபு ஒபதியாவிடம் நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் அப்ப இந்த ஓபதியா என்ன பண்ணா? தீர்க்கதரிசிகள்லாம் வந்து எங்க கெபில வச்சு ஏசபேல் நாளைக்கு தெரியாம முடிச்சு வச்சு. இப்ப இவர் எலியா எங்க போறாரு? அந்த ஒரே பிளாட் இருக்கு. அங்க போய் இந்த புகையில ஒழிஞ்சுக்கிட்டா ஏசபேல் நாளைக்கு தப்பிச்சுக்கலாம் போறாரு. இவர் யாரை கேட்டுக்கிட்டே? ஆண்டவரை கேட்டு. அங்க போன உடனேயும் ஆண்டவர் நான் கேட்கிறேன், உனக்கு நேர்ந்தது என்ன? உனக்கு இங்க என்ன வேலை? பாலைவனத்தில் சூரிய செடிகளையும் இங்க என்ன வேலைன்னு கேட்டாரு. அங்கேயும் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டு திருப்பி நீ பாலைவனத்துக்கு போற பிறகு நீ தமஸ்கு வழியாக போக. இவர் ஷார்ட்கட்ல வந்துட்டாருங்க. இந்த லாங் ரூட்ல போகிறார். போறப்ப 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, தமஸ்குவின் ராஜாவாக சிரியாவின் ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ணி 3 வேலை சொல்கிறார். இன்னொன்று எலிசாவே ஒரு பேர்ல தீர்க்க தரிசியாக வேலை பெற்ற இன்னொரு ராஜா ஆசகேலை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு 3 பேரை அபிஷேகம் பண்ணி இப்பதான் ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? எலியா. இதுவரை எல்லாம் எலியா கேட்ட ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து கொண்டே வந்தார். ஆனா அந்த பாலைவனத்திற்கு சென்று மலைக்கு சென்று மட்டும் தேவனிடத்திலே பேசுறேன்னா எலியா தன் வழியை விட்டு விலகி போனார். ஆனால் ஆண்டவர் மீண்டும் தன் வழியிலே கொண்டு இந்த ஒரு ஆள் சேர் ஊழியத்தை 3 பேர் சேர் ஊழியமாக மாற்றி திருப்பி இடத்துல வாசிப்போம். 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். 2 அரசர்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி 2 அரசர்கள் அடுத்து புக்கு 2ஆம் அதிகாரம் 8-12. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை, என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரித்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பர்வதத்துக்கு ஏறி போனான். இப்ப ஏதோக்கு ஆண்டோட நடந்து கொண்டது யாரும் பார்க்கல, மோசேயை நடந்து யாரும் பார்க்கல. ஆனால் எலியாவை அக்கினி ரதங்களை பிரித்து பர்வதத்துக்கு எடுத்துக்கிறதை எலிசா பார்த்தார். அந்த பக்கம் யோர்தானுக்கு அந்த பக்கத்துல 50 தீர்க்கதரிசிகளும் பார்த்தார். ஏன்னா திரும்பி வரப்ப அந்த சாவை எடுத்து அடிக்கிறார். யார்? எலிசா எடுத்துனா யோர்தான் மீண்டும் பிளக்குது. அந்த தீர்க்கதரிசிகள் வந்து எலியா கால்வழுந்து கூப்பிடுறான். ஏன்? எலியாவின் ஆவி உங்கள்கிட்ட வந்துருச்சு சொல்லி கூப்பிடுறார். அப்ப 3 பேரை ஆண்டவர் மாதிரி எடுத்துக்கொண்டதாக வேதம் கற்பிக்கிறது. ஒன்று ஏலோ, 2வது மோசே, 3வது எலியா. எலியாவை அக்கினி ரயமான குதிரைகள் மூலமாக உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர். அப்புறமா
2 பேர். யார் 2 பேர்? ஒன்று எலியா, இன்னொன்று ஏனோ. ஆனால் மரித்தவன் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது மோசே. இரண்டாவதாக அருளாளர் இயேசு கிறிஸ்துவை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த 3 பேரை இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதிலே ஒரு 2 பேர் பிற்காலத்தில் ஒரு சாட்சியாக வருகிறார். இன்றைய நாளிலே ஏற்கனவே நான் சொன்னது போல 2-3 வாரங்களாக சொன்னது போல ஏற்கனவே நாம அந்த கிறிஸ்து ஆளுகைக்குள்ளே வந்து முதலிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து ஆளுகைக்குள்ள அந்த ஆண்டவர் வருகை அந்த கிறிஸ்து ஆளுகை வருகிறதுக்கு முன்னாலே இருக்கும், முன்னாலே இருக்கும். இன்னைக்கு பல சபைகள் இதை பற்றி போதிப்பது கிடையாது. ஏதோ ஒரு கதை திருமணி பாட்டு இருக்குன்னு சொல்லி யாரும் இதை பற்றி கவலைப்படுவது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ரொம்ப விவரிச்சா கொண்டாடுது. அதே வேளையாக ஆண்டவர் வருகைக்கு சபைகளுக்கு ரெடியாக இருக்காங்களா, அவங்களுக்கு போதனை கொடுத்துருக்கோமாங்கிறது தெரியும். அடிக்கடி நான் சொன்னது போல ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். எதுக்கு வேணாலும் செல்போன் நம்பர்கள் இருக்கு. சிப்பை கையில் வைக்கிறதுக்கும் நெத்தியில் வைக்கிறதுக்கும் வெகு நாட்கள் தொலைவில் இல்லை. உலகமெங்கும் மத ஆலயங்கள் எல்லாம் முடக்கப்பட்டது தான் முதல் முறை சரித்திரம். ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கும், ஒரு ஸ்டேட்ல இருக்கும், ஒரு ஊர்ல இப்படி நம்ம அந்த கோயிலை கருப்படாது, அந்த கோயிலை கருப்படாதுன்னா உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா ஆலயங்களும் எந்த மதத்தை சேர்ந்த ஆலயங்களும் எல்லாம் மூடப்படுவது தான் முதல் முறை. இதற்கு பழகிட்டாங்க. இன்னொரு முறை சொன்னா மக்கள் யாருக்குமே என்னவாங்க, அமெரிக்காவில் திருப்பி மூடுனால மக்கள் என்னவாங்க உடனே கேட்டு வேணா பழகிட்டாங்க. அது மாதிரி ஒரு காலம் சீக்கிரத்தில் வரும், எல்லாம் மூட அவர்கள் கற்றுள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆன்லைனில் புக் பண்ணி உனக்கு பணம் நாங்கள் கொடுப்போம், நீ வெளியே வர வேண்டாம், நான் சொன்னதை செஞ்சா போது அந்த கிறிஸ்து ஆளுநர் வருவதற்கு முன்னாலே அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கண்டிப்பாக முன்னால் இருக்கும். இதைத்தான் இந்த காலகட்டங்களை வந்து சுற்றி காட்டுது. இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக உங்களுக்கு எப்படி மிருகத்தின் ஆட்சி விலகின் ஆட்சி எப்படி நெருங்கி கொண்டிருக்கிறது, எப்படி இந்த கூட்டமைப்பு நாடுகள் யூரோப்பியன் யூனியன் வெஸ்டர்ன் யூரோப்பியன் 10 தலைகளும் கொம்புகளுடைய 7 தலைகளும் 10 கொம்புகளுடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது என்பதை தெளிவாக நாம் பார்த்தோம். பிரைஸ்தலா. ஆனால் இந்த வேலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஏன் முக்கியமான தெய்வத்தை பேசுகிறது என்றால், எடுத்துக்கொள்ளப்பட்ட மீண்டும் வருவார்கள். மீண்டும் வருகிறார்கள். பார்த்துக்கோ திருவிடைப்பாடு 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். திருவிடைப்பாடு 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். நான் என் சாட்சிகள் இருவரை அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை ஊற்றி 1260 நாளும் இறைவாக்கு உரைப்பார்கள். அவர்கள் இறைவாக்கு யார் 2 சாட்சிகள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிறுத்தி 2 ஒளிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே சாட்சிகள். யார் 2 பேர் வாசிப்போம். யாராவது அவர்களுக்கு தீங்கிழை விரும்பினால் அவர்கள் வாயிலிருந்து நீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரிந்துவிடும். யார் மாதிரி பண்ணது? வானத்திலிருந்து அக்கினியை சுட்டெரித்தது யாரு? எலியா. அப்ப யார் ஒரு தீர்க்கதரிசியா? எலியா. அடுத்தது தாங்கள் இறைவாக்கு வைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட. யார் மழை பொழியாத வானத்தை அடைத்தது? மோசே. எலியா. ஒரு தீர்க்கதரிசி எலியா. அடுத்தது தாங்கள் விரும்பும்படியெல்லாம் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும். யார் தண்ணீரை ரத்தமாக மாற்றுறது? மோசே. மண்ணுலகையும் எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும். வாதைகளால் தாக்குறது யாரு? மோசே. 2 பேரும் 2 உலக கண்டுகள் போல ஆண்டு புகைத்த இருக்கிற சாட்சிகள். அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து. படுகுழியிலிருந்து வெளியேறும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். அவளை வென்று இந்த விலங்கு தான் அந்த கிறிஸ்துவின் ஆரம்பம். எல்லாம் மத கோட்பாடுகள் எல்லாமே தேவனை விட்டுட்டு எல்லாரும் விலகி போயிடும். ஆண்டவராகிய கடவுளை விட்டுட்டு உலகத்தின் மனிதர்கள் உலகத்தின் காரியங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது. பிரைஸ்தலா. நாம் பார்க்கிறோம். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடத்திலே கிறிஸ்து பிறப்பதானது எல்லா நாடுகளிலும் டிவியில பார்க்கிறோம். ஜெகத்திலே பட்டு கொண்டாட்டங்கள் நல்லதுதான். அதற்கு பின்னால் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு மக்களை தயார்படுத்தாமல் இப்படி செய்வது என்பது 2 சாட்சிகளை கொன்றுவிடும். சாட்சிகள் இருந்தும் மக்கள் உண்மையுள்ள தேவனை விட்டு ஏற்படார்கள் விலகி உலக மக்கள் சொல்லும் காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாக அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். சோதோம் என்றும் எகிப்து என்றும் உருவகமாக அழைக்கப்படும். உருவகமாக அழைக்கப்படும். சோதோம் எதை குறிக்கிறது? ஓரின சேர்க்கை
ரெண்டாவது எதை காமிக்கிறது? எகிப்தின் எதை காமிக்கிறது? அடிமைத்து, பாவத்தின் அடிமைத்து. நான் சோதம் கூட பார்க்கணும். உடனே யுஎஸ்ஏ நினைக்கக்கூடாது. யுஎஸ்ஏயும் ஆஸ்திரேலியாவும் வேதத்தின்படி பைபிளில் கிடையவே கிடையாது. ஆண்டவர் படைத்தபொழுது நீரெல்லாம் ஒரு பக்கம், நிலமெல்லாம் ஒரு பக்கத்துக்கு போட்டார். நிலமெல்லாம் சேர்ந்திருக்குது ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா. இது மூன்று தான் மையமாக உள்ளது. ஏற்றுக்கிற காலத்தில் இந்த மூன்று கண்டங்கள் தான் இருந்ததுடைய ஆஸ்திரேலியாவோ அல்லது வட அமெரிக்காவோ தென் அமெரிக்கா கண்டிக்கப்படவில்லை. அது இருந்தாலும் யாருக்குமே தெரியாது. ஒருவருடைய பழைய லெபோடியாக்கள் மாதிரி பெருசாக இருந்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தை தான் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் எல்லாமே வேதத்துள்ளதான். ரெண்டு தேசத்தை பற்றி எங்கேயுமே அதிகமாக பேசாது. எல்லாமே மற்ற தேசங்களை பற்றி தான் பேசும். அப்போ இந்த தேசங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த மூன்று நாடுகளோடு தான் இருக்குது. மூன்று கடலோடு தான் நாடுகள் தான் இருக்குது. பாதிப்போம். அது சோதம் எனவும் எகிப்து எனவும் உருவமாக அழைக்கப்படும் மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். மாநகரின் தெருக்களில் பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3.5 நாள் அவர்களுடைய பிணங்கள் அந்த கிடக்கும். பல்வேறு நாட்டினர், இனத்தினர், குலத்தினர் அந்த பிணங்களை 3.5 நாள் என்ன பண்ணார்கள்? எப்படி நேரா போய் பார்ப்பாங்களா? டிவி மூலமா, இன்டர்நெட் மூலமா, செல்போன் மூலமா, இதெல்லாம் வேதத்தில் இதெல்லாம் வருவது ஏற்கனவே கொடுக்கப்படும். 3 நாள் வரைக்கும் இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடிதான் கண்டிப்பா நடக்கும் என்பதை குறிப்பிடப்படும். இன்னைக்கு எந்த மதங்களாவது நாங்கள் கொரோனாவை ஜெயித்து காட்ட சொல்ல முடிஞ்சா? கிறிஸ்தவர்களால் சொல்ல முடிஞ்சா? இந்த வேற புத்த மதத்தை சொல்ல முடிஞ்சா? சீக்கிய மதத்தை சொல்ல முடிஞ்சா? எந்த மதத்தையும் சொல்ல முடியல. அதனால எல்லாம் தாண்டி ஒருவன் வருவான். ஆனால் அன்றைக்கு பிசாசு கூட இருந்து அற்புதங்களை செய்வான். நான் கொரோனாவை ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லுவோம். கொரோனாவை ஒழிச்சு காட்டுவோம். எல்லா மதத்திலும் யாரை வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க? அவனை வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த காலம் வெகு சீக்கிரம். ஒரு சில பேராக ஏற்று இன்னைக்கு பல பேர் இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் நம்பிக்கை இல்லை, தேவனுடைய வியாதிகளை அறிவிக்கிறா. பல பேர் ஏன் சொல்லினா தேவன் நம்ம கூட இருந்து உணர்த்துவதனாலே இது சொல்லிக் கொடுக்கிறோம். கிரைஸ்தவா சரி பார்க்கணும். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவரை குறித்து மிகவே மகிழ்ச்சி கிடைப்பர். மண்ணுலகில் மிகவே மகிழ்ச்சி கொள்வர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். இந்த 2 இறைவாக்கினர் மண்ணுலகில் வாழ்வோருக்கு ஆண்டுடைய வழியை காண்பிக்க வந்தவர்கள். ஏற்கனவே சீர்க குறைந்து போயிருந்த சமுதாயத்தை சீராக்க வந்திருக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எங்க விடாங்க? 2வது ஆண்டோட என்ன விடார்கள்? ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் முதல்ல ஏழோக்கு சொல்லாம அவபக்தி, தேவ பக்தி இல்லாதவர்கள் தான் இந்த 2வது அந்திகிறிஸ்து ஆளுகைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அது உட்படுத்தப்படாமல் இருக்குன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நாம என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏழோக்கை போல மோசேயை போல மரித்த பிறகு உயர்த்திக் கொள்ளப்படுவர்கள். ஏழோக்கை போல உயிரோடு இருக்கிறவர்கள் நடத்திக் கொள்ளப்படுவர்கள். எலியாவை போல பாதை மாறி போனாலும் மீண்டும் எடுத்துக்கொள்ள 3 லிஸ்டை ஆண்டவர் கொடுக்கிறார். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்? ஒன்று மோசேயை போல செத்து போன பிறகு மாதிரி ஆண்டு வருகைக்கு முன்னால் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது. இன்னொன்று ஏழைக்கு போல ஆண்டோடையே வாழ்ந்து கொண்டு உலகத்தின் காரியங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. 3வது உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு திரும்பி ஆண்டவருக்கு சென்ற எலியாவை போயிருந்த 3 வகையான மக்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். மீதி மக்கள் யாரும் எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. அந்திகிறிஸ்து ஆளுகை வரும், அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் வரும், அதுக்கப்புறம் மகா உபத்திர காலம் வரும், அதுக்கப்புறம் உலகத்தின் முடிவு. உபத்திர காலம் எத்தனை வருஷம்? 7. மகா உபத்திர காலம் 7. அதனால அந்திகிறிஸ்து ஆளுகை பிறகு 14 வருடங்கள் அதிலையும் ஒரு சில பேர் ஆண்டவருக்கு உண்மை யுத்தமாக இருப்பார். எனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏரோக்கை குறித்தும் மோசையை குறித்தும் எலியாவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நாம் இருக்கிறோமா? இருந்தோமானால் நாம ஏரோக்கை போல ஆண்டோடு சஞ்சரித்த கும்பல் இருக்கிறோமா? மோசையை போல மருந்து உயிர்க்கிற கும்பல் இருக்கிறோமா? அல்லது எலியாவை போல பாதை மாறி போயிட்டு மீண்டும் ஆண்டவர் போல எலியாவை போல இருக்கிறது வந்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். அப்படி எழுந்திருப்போம், நன்றி கொள்வோம். எல்லாம் எழுந்திருப்போம். உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா பிரதானமே வந்தீர்
வெளிப்படும் போது மகிமையின் வீரம் என் தலைமேலே ஏனோக்கு நடந்தார் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா பிரதான மெய்ப்பந்தி வெளிப்படும் போது மகிமையின் வீரம் என் தலைமேலே உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா ஆயிராமல் பேத்தீரையா கண் கலங்காமல் காத்தீரையா ஆயிராமல் பேத்தீரையா. கேட்ட வார்த்தைகளை ஒரு ஜெபம் செய்வோம். ஜீவனை துதிக்கிறமானவர் மகிமை தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி இந்த வார்த்தை வழியாக எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமா. அது சீக்கிரத்தில் வருகை இருக்கும் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கு என்னென்ன அடையாளங்கள் என்றும் வெளிப்படுத்துகிறோமா. இன்றைக்கும் எப்படி உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு எலியா போல மரித்த பிறகும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மோசே போல நாங்கள் உண்மையில் முத்தமாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனோக்கு 65வது வயதில் பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஆனால் 300 வருடங்கள் ஆண்டவரோடு நடந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளதே. இருவரும் வாக்கிங் போனது போல ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போகையிலே ஏனோக்கு ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படியாக நாங்களும் எங்கள் குடும்ப வாழ்க்கை குடும்ப பொருள்கள் பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா. எப்படி ஏனோக்கு நடந்தான் என்று காட்டினேன். அதே போல நாங்களும் ஏனோக்கு நடந்தது போல உம்மோடு கூட நடக்க அந்த தளத்தை நாங்கள் நடக்க இந்த உலகத்தின் பாரங்களும் மற்ற சுமைகளோ எங்களை அழுப்பாததை எந்நேரம் உண்மை நோக்கி பார்க்கவும் உம்மோடு உறவாடக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்கு தர வேண்டுமாய் எங்கள் கரங்களுக்கு எங்களை போட்டுக்கிறோமே. மோசையை பற்றி நீ சொல்லும்போது என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொன்னீரே. நான் அவனுடன் முகமுகமாக பேசுகிறேன் என்று சொன்னீரப்பா. மோசை வழியாக எகிப்திலிருந்து ஒரு ஜனங்களை அழைத்து வருவதற்கு 6 லட்சம் ஆண்கள் அத்தனை பேரை அழைத்து வருவதற்கு அந்த மோசையில் ஒரு மனிதரை தேர்ந்து கொண்டேன். ஏனென்றால் உமது வீட்டில் அங்கு எங்கும் அவர் உண்மை உள்ளவனாக இருந்ததால் முகமுகமாய் நீர் அவனோடு பேசியதால் இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய திருச்சபை மக்கள் இன்னும் இயேசுவை அறியாத மக்களை உம்மோடு அழைத்து வர நாங்கள் உம்மோடு உறவாட உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்கு தேவையப்பா. வல்லமை பால்மானவர் உமது வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தபோது கூட அப்படிப்பட்ட வல்லமை கிடைத்ததே. நாங்கள் அவன் இருக்கும்போது தான் எங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறீரே. தண்ணீரை அடைத்தான் ரத்தமாக மாறியது. இன்னும் என்னென்ன அற்புதங்கள் பேர்கள் வந்தது. கலெக்ஷன்கள் செத்து போனது. எத்தனையோ வாதைகளை கொடுத்து 10 வாதைகளை கொடுத்து ஒன்றோடு மக்களை புறப்பட வைக்கிறேன். இன்றைக்கு அது சீக்கிரத்தில் வரப்போக அந்த இயேசு ராஜாவின் வருகையில் நாங்கள் கொண்டெடுக்க நாங்கள் மோசையை போல உமது வீட்டில் உமக்கு பிரியமானவர்களாக எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நீ வெளிப்படுத்தி காட்டினீரே. அதற்காக உனக்கு நன்றியப்பா. அந்த மோசை உண்மை உள்ளவனாக இருந்ததால் நீர் அவனோடு முகமுகமாக பேசுகிறே. இன்றைக்கும் எங்களோடு பேச நீர் தயாராக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் தான் உலக போக்கில் சென்று கொண்டிருக்கிறோமே, உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமே. அப்பா எங்களை மன்னியுங்கள். உலக போக்கில் நடக்காமல் ஒத்த வேஷம் தரிக்காமல் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செலுத்த வேண்டும். அதுவே அவருக்கு புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 கொடுக்கப்பட்டுள்ளதே. உமக்கு நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுமாவா. இந்த இடத்தில் எங்களை அனுப்பியிருப்பதை, இந்த பூமிக்கு எங்களை அனுப்பியிருப்பதை, இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக மக்களை ஒரு கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தக்கூடிய பணி எங்களுக்கு உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக மோசையை போல
உண்மையும் புத்தமுள்ளவராக உமக்கு பணி செய்ய அப்பாயங்களை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்க மாடுவேன். நீரைகள் எழுந்து பயன்படுத்துங்கப்பா. நீர் எப்படி மோசையோடு முகமுகமாக பேசுகிறோ எங்களோடும் அதே மாதிரி பேச வேண்டுமா என் கருத்தை எழுப்புகிறதையா. எலியாவை காட்டினீரே, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்த எலியா மனதை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்திலே அக்கினி இறங்கி வந்து அந்த பனிப்பொருட்களை பட்சித்துக் கொண்டதே. வானத்தை அடைத்த மாத்திரத்திலே வானத்தின் மழை பெய்யவில்லை. வானத்து சத்துவங்கள் எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவைகளாக இருந்தும் எலியாவின் வார்த்தையினாலே அத்தனையும் கீழ்ப்படைந்ததே. அப்படிப்பட்ட பணியாளனாகிய எலியா சோர்ந்து போன போது கூட, வலித்தவரை மாறி போனது போது கூட நீர் அவனை விடவில்லையப்பா. மீண்டும் தேர்ந்து கொள்வேன், உயிரோடு இருந்து கொள்கிறேன். அதை சுற்றி எலிசா என்று பார்த்தா மற்ற 50 பேர் யோர்தான் ஆற்றின் அக்கறை நின்று பார்த்து கொண்டிருந்தார்களே. நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பயன்படுத்தினாலும் எலியா அந்த இசபேல் ராணிக்கு பயந்துதான் ஓடினார். நாங்கள் அப்படி பயந்து ஓடாதவை. உலகம் என்ன செய்தாலும் சரி, என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். ஆனாலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என் கைவிடுவது இல்லையப்பா. என் முன் குறித்தவர்களை என் அழைத்திருக்கிறேன், அழைத்தவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த தெரிந்து கொண்டவர்களை உமக்கு பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்தவரையா. அதே போல உமது ரதத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும் அப்பா. உமக்கு சாட்சியாக அந்த மோசையும் எலியாவும் மீண்டும் வந்து உலகத்தை ஆயத்தப்படுத்துவார்கள் என்று திருவிளைப்பாடு புத்தகத்தின் விளையாட்டுகள் வெளிப்படுத்தினீரே. இதே காரியத்தை என் மத்திய கட்சியில் சொல்லியிருக்கிறேன். மறுரூபமாகும் போது மோசையும் எலியாவும் மோட கூட உறவாடி கொண்டிருந்ததை அந்த அப்போஸ்தலர்கள் பார்த்த உடனே பேதுரு சொன்னானே, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் அமைப்போம் என்று சொன்னானே. உம்மோடு கூட அவங்க இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறேன்ப்பா. நாங்கள் நம்மளோடு உம்மோடு கூட உண்மை கூட நாங்கள் வாழ உண்மை உமது ஒளி எங்கள் முகத்தில் பிரகாசிக்க வேண்டும் ஐயா. இதுவரை உங்களை பராமரித்து கண்கலங்காமல் பாதுகாத்த தகப்பனே, கால் இடராமல் பிடித்து கொண்டவரே, நாங்கள் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஏனோக்கை போல, மோசையை போல, எலியாவை போல உம்மோடு கூட நடக்க அபாயங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறதையா. அப்படியே மாற்றத்தை ஒப்புக்கொடுக்குமா? அதைத்தானே அவர்கள் எதிர்பார்க்கிறார். நாம் பாடினோமே, உள்ளங்கையில் பொறுத்து வைத்து நினைக்கிறாரே, நம்மை அவர் மறப்பதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. கடைசியாக ஆண்டு பரலோகத்தில் செல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை, இதோ நான் உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களுடைய இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாரே. வாக்கு கொடுத்தவர் கைவிடுவாரோ? அவர் வாக்கு மாறாதவர்களா? அப்படியே ஆண்டவருடைய துன்பா பாடுமா? உம்மோடு கூட நடந்திடுவே. உணர்ந்து துன்பா பாடுங்க. உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, காலிடராமல் பிடித்தீரையா, கண் கலங்காமல் காத்தீரையா, காலிடராமல் பிடித்தீரையா. உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, காலிடராமல் பிடித்தீரையா. நம்மை கண் கலங்காமல் காத்து கொண்டிருக்கிறவர், கால் இடராமல் பிடித்துக் கொண்டிருக்கிறவர், நாம் அவரோடு கூட நடப்பதற்கு எந்த காரியம் தடையாக இருக்கிறதோ அப்படியான விருப்பமா அதை விண்ணப்பத்தை ஏற்றுக்கிறோம். எந்த காரியம் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை பிரித்து கொண்டிருக்கிறது
உடல் சோர்வுகள் வசதிகளா அல்லது மன பாரங்களா குடும்ப சுமைகளா எதிலே நாம் குறைபட்டிருக்கிறோம்? இதனால் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு பிளவுபட்டு போயிருக்கிறதோ அதை ஆண்டவரும் கொடுக்குமா? குடும்பத்தில் நடந்த ஏனோக்கு ஆண்டவர் நடந்தாலே, குடும்பமாக இருக்க மோசே ஆண்டவர் பிரிவாக உண்மையாக நடந்தாரே, நம்மால் முடியுமே. அதுக்கு தடையாக உள்ள தடையை ஆதரவு கொடுக்குமா? அந்த விண்ணப்பத்தை ஏற்போம். அன்றைய உடல் சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் எதுவாக இருந்தால் எடுத்துக்கொண்டு நடை ரொம்ப விருப்பமா எந்த பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது பொருளாதார தடைகள், குடும்பத்தில் நபர்களால் வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்படியாக பொருட்கள் விண்ணப்பத்தை நடக்கும். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரே. வெளியே நமக்கு யாருக்கும் சொல்ல தேவையில்லை, தெரியவும் தெரிய வேண்டாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியணுமே. ஆண்டவர் நாம் சொல்றதுனாலே தெரியும், ஆனால் நம்ம கேட்கலாம். உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம் தகவல் அவ்வளோ உணர்வோம். அப்பா நம்மோடு கூட நடக்கணும்ப்பா, உயிரோடு வாழ் நாட்கள் அவனுக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா அப்படின்னு என்னென்ன காரியங்கள் சொல்றீங்களோ அது வேலைகள், குடும்பத்து பிரச்சனைகள், இந்த மெட்டால் என்னென்ன பிரச்சனைகள் நம் மனதை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறது, ஜபத்தில் உட்கார விடாமல் கல்லாட வைத்துக் கொண்டிருக்கிறதோ அப்படி ஒரு அவர்கள் எடுத்து போறதா கேட்போம். என்றால் இதுவரை கண் கலங்காமல் காத்தவர், காலிடனாமல் பிடித்தவர் இனிமேலும் கைவிட்டு விடுவாரோ? வரமாட்டாரே. கைவிட்டாரே, மறந்தாரே நீ ஏன் என்று சொல்வாரே. பெற்ற வழியை தாய் மறப்பாரோ? மறக்க மாட்டார். அப்படியே அவர் தாய் மறந்தார். நான் உன்னை மறப்பதே என்று இயேசையாவை சொல்லியிருக்காரே. மறக்காமல் உங்களை பராமரித்து பாதுகாக்கிறதும் உடைய விண்ணப்பங்களை கொண்டிருக்கோம். எல்லா காரியங்களும் கருத்து நான் ஒத்துப்படுத்துகிறேன். பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பாடங்கள், குடும்ப சுமைகள், உடல் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புப்படுத்துகிறாங்க. இதுவும் உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை தடுத்து விடாதபடி, தடையாக நிற்காதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் மோடு கூட நடக்க எங்களை பலப்படுத்துவாரா? திடப்படுத்த நடவை என்று கேட்போம். எல்லாமே தேவனே நீரோடு கூட வாழவே. கிறிஸ்துவின் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று கொடுக்கிறதே. அந்த வல்லமை ஆவியார் எங்களுக்குள் இருந்து எங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை விடுதலை கொடுத்து எங்களை வழிநடத்தவும், ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு இன்னும் அதிகமாக பலப்படுவோம். இயேசுவே மத கரங்களுக்குள் எங்களை ஒப்புப்படுத்தவையா. நீர் எங்களோடு இருக்கும்படி அனுப்பியிருந்த ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் வழிநடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் வருகிறது இயேசுவை நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்லது. ஆமென். ஆமென். நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல ஒரு நாளை கொடுத்து எங்களுக்கு அதுக்காக நன்றி ராஜாவே. நாளிலே ஆதாரம் கருவில் வச்சுட்டு பாவத்தை நன்றியப்பா. எப்படினாலும் எங்களுக்கு வார்த்தைகளை கேட்கும் கோழை பாடம் எங்களுடைய விண்ணப்பங்களைக்கும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விசுவாக்கியத்தை கொடுத்து நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தைகள் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாக எங்களோட பேசுகிறீங்களே நன்றி ராஜா. எங்களுக்கு ஒரு கேள்வியை கொடுத்தீங்க நமக்கு நன்றி ராஜா. இறந்த வருகையை பற்றி பேசுகிறீங்களே நமக்கு நன்றி ராஜா. என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் அவர்களுக்கு கொடுத்தீங்க அவருக்கு நன்றி ராஜா. நன்றியோடு சொல்லியிருக்கிறோம் அப்பா. ஒரு சாதனை கொடுத்து நாங்கள் வேலையில் பாதுகாப்பு ஒருவரை தரங்களை கொடுக்கிறோம். நான் முழுவதும் நீங்கள் கூடவே நீங்கள் வழிநடத்தி பாதுகாப்பாக திருமணம் கேட்டுக்கொண்டு நல்ல தரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து ஆதனை முழுவதும் கப்பலை நடத்தி கொடுத்ததற்காக நன்றி சொல்லி பேசி நாமும் ஜெயித்து நல்லதாகவே வாக்குத்தத்தம் தருவோம். கர்த்தர் நித்தமோடு நிறுத்தி மகவாய்க்கு நகரில் மாதத்தில் வாக்கு தருவோம். தனிப்பட்ட வாக்கு தருவோம்.
உங்களுடைய ஆசீர்வாதம் உன்னை காக்கிறதா கர்த்தர் முகத்திலே பிரகாசம் வைக்கிறதே இருக்கிறதா கர்த்தர் முகத்திலே பிரசன்னமாக இப்படி சமாதானம் இருக்கிறதா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நித்திய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக தன்னை மகன் போய் ஆரம்பிக்கிறாரே பேசலாம். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே